வணக்கம். இன்று பதிவில் நான் பார்க்க போகிறது 2026 புத்தாண்டில் இந்த ராசினருக்கு கட்டாயம் திருமண தடை நீங்கும். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது யார் என்பதை பார்க்கலாம். இது லாஸ்ட் வீடியோவின் தொடர்ச்சி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் என்ற பட்டனை கிளிக் செய்யுங்க. துலாம் ராசினருக்கு இந்த 2026 புத்தாண்டில் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் நடைபெறும். ஒரு வெள்ளிக்கிழமை ஸ்ரீரங்கம் சென்று தரிசனம் செய்வது நல்லது. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த வருடம் அஷ்டலட்சுமி வழிபாடு செய்வது நல்லது. விருச்சிக ராசினருக்கு இந்த வருடம் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். பூர்வீக சொத்து பிரச்சனை தீரும். பசுவிற்கு உணவு கொடுப்பது நல்லது. இந்த வருடம் குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது. சிவனுக்கு அபிஷேக பொருட்கள் கொடுப்பது சிறப்பு. தனுசு ராசினருக்கு இந்த வருடம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மனைவியின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. திருமண தடை தீரும். திருநள்ளாறு சென்று வழிபடுவது நல்லது. மகர ராசியினருக்கு இந்த வருடம் திருமண யோகம் கிடைக்கும். காதல் திருமணம் கைகூடும். வளர்ப்பு பிராணி மூலம் பிரச்சனை வரும். மருத்துவ செலவுகள் ஏற்படும். இந்த நேரத்தில் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது. கொடுத்தால் திரும்ப வராது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சனி பகவானை வணங்குவது நல்லது. கும்பராசி நேயர்களுக்கு இந்த வருடம் வேலைவாய்ப்பு கிடைக்கும். தொழிலில் லாபம் கிடைக்கும். நரசிம்மர் கோவிலுக்கு சென்று வழிபடுவது நல்லது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது நல்லது. மற்றும் குலதெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். மீனராசினருக்கு இந்த வருடம் ஜென்ம சனி நடப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பிள்ளைகள் விஷயத்தில் அதீத கவனம் தேவை. நண்பர்கள் விஷயத்தில் கவனம் தேவை. திருக்கடையூர் அபிராமியை வழிபடுவது நல்லது. மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். ஜூன் 1 முதல் அக்டோபருக்குள்ளாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கும். குரு ராகவேந்தரை வழிபடுவது நல்லது. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.